புத்தகங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்கள் மீது வெறுப்பு தான் அதிகமாகும். மனிதர்களோட வெறுப்பு தான் அதிகமாகும். ஏன்னா ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு புத்தகம் போதும். புத்தகத்தில் எழுதுனது மனிதர்கள் தான். இருந்தாலும் இப்போ ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது அவருக்கு கீழ்ப்படிதலோடு இருந்தால் தான் அவர் உங்ககிட்ட பேசுவார். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பேசுவார். ஏதாவது முகம் சுளிக்கிறீங்க அப்படின்னா அவர் பேசுகிறது நிறுத்திடுவார். இந்த மாதிரி ஒரு மனிதரிடம் போய் பேசுகிறதுக்கான விதிமுறை என்பது வேறு, புத்தகங்கிறது வேறு. எப்போ வேணாலும் நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் எப்போ வேணாலும் ஒரு மனிதர் உங்களுக்காக தயாராக இருக்க மாட்டார் பேசுகிறதுக்காக. அவர் எப்போ பேசுகிறாரோ அப்போ தான் நீங்கள் கேட்க முடியும். அப்போ வாய்ப்புகளை பயன்படுத்துறது, வாய்ப்பு வரும்போது பேசுவதற்கான, அதை கேட்பதற்கான வாய்ப்பு வரும்போது, ஒருத்தர் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கும்போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அப்போ நீங்கள் கேட்டால் தான் உண்டு. நான் புத்தகம் தானே, நம்ம எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். நான் நடுராத்திரியோட லைட்டை போட்டு நான் புத்தகம் படிப்பேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புத்தகம் எப்போதும் எனக்காக தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதரிடமிருந்து நான் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேசுவதன் மூலமாக தான் நான் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அது இயற்கையான வழிமுறை. புத்தகம் வருவதற்கு முன்பு மனிதர்கள் எவ்வாறு அறிவை பெற்றார்கள்? ஒருத்தர் பேசுகிறத கேட்கறது மூலமாக. அவர் பெரியவங்களாம் பேசுவாங்க, இவங்க கேட்பாங்க. அப்படி தான் ஒரு அறிவை பெற்றாங்க. மனிதர்கள் பேசுவதன் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக அறிவை பெற்றாங்க. புத்தகம் வந்த அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மனிதர்கள் தேவையில்லை, புத்தகத்தில் இருக்குது. மனிதர்கள் தான் புத்தகத்தை எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் அவங்க எனது விருப்பத்திற்காக அந்த புத்தகம் எப்போவும் தயாராக இருக்கும். நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்போ தயாராக இருக்கணும்னா அப்போ அந்த புத்தகம் எனக்காக தயாராக இருக்கும். ஆனால் மனிதர்களிடமிருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அவர் எப்போ பேசுகிறாரோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதில் எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் கேட்பேன். அப்போ அவர் விருப்பப்பட்டாருன்னா சொல்லுவார், இப்போ எனக்கு சரியில்லை, மனசு சரியில்லை, நீ அப்புறமா வா அப்படின்னு கூட சொல்லுவார். அப்போ ஒரு புத்தகத்துலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனுஷங்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ புத்தகம் சொல்லாது, எனக்கு இப்போ சரியில்லை, மனசு சரியில்லை, நீ அப்புறமா படி அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லாது. ஒரு புத்தகம் இப்போ வேண்டாம், நீ இப்போ என்ன படிக்காத, நீ தயவுசெய்து கொஞ்சம் ரெஸ்ட் விடு அப்படின்லாம் ஒரு புத்தகம் சொல்லாது. ஆனால் மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ மனிதர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது மனிதர்களை புரிந்து கொள்வேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி இப்போ விட்டுருவோம், சரி என்னாச்சு சார், உங்களுக்கு எதுவும் ஆச்சா, இப்போ ஐயா உங்களுக்கு எதுவும் ஆச்சுதா, இப்போ அவர் பேசுகிற வழக்கமாக டெய்லி இவர்கிட்ட பேசுகிறார். பேசி அவர் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போது அவருக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு ஐயா, உங்களுக்கு என்னாச்சு? இல்லை எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், இருங்க நான் அதை மருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா, இந்த மாதிரி சாப்பிட்டு அப்படின்னு அந்த வழக்கமாக யார் பேசுகிறாரோ அவர்கிட்ட கேட்பார்ல இந்த சின்னவங்க, அவருக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட இவர் போய் இதை செய்வார். ஏன்னா அவர் மேலே ஒரு விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவருக்கு அவர் ஏற்கனவே இவங்ககிட்ட நிறைய பேசியிருக்காரு. இப்போ இன்றைக்கி போய் அவர் பேசுவார் கேட்கலான்னு போனால் அவருக்கு இப்போ இன்றைக்கி உடம்பு சரியில்லை. அப்போ அவருக்கு அவர் மேலே இவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுருக்காங்க. உடனே அவருக்கு ஏதாவது மருந்து அரைச்சி நல்லா பார்த்துக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்படி மனிதர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது ஒரு மனிதர்கள் மீதான ஒரு பாசம் வரும், விசுவாசம் வரும், ஒரு கீழ்ப்படிதல் வரும், ஒரு பணிவு வரும், நல்ல பண்புகள் வரும். இந்த புத்தகத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த நல்ல பண்புகள் எதுவுமே வராது. ஏன்னா நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, எப்போ வேணாலும் அது உங்களுக்கு தயாராக இருக்கும். புத்தகத்துக்கு ஆனால் புத்தகத்தை புதுசாக வச்சுருக்கணும். மற்றபடி அதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம். நடுராத்திரியில் கூட லைட்டை போட்டு படிக்கலாம், அந்த புத்தகம் தயாராக இருக்கும். அப்போது கீழ்ப்படிதல் என்பது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக மனிதர்களிடம் போய் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த கீழ்ப்படிதல், புத்தகங்களிடமிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் வராது. கீழ்ப்படிதல் என்பது வராது. இதுதான் புத்தகத்தை படிப்பதற்கும் மனிதர்களிடமிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளும். புத்தகத்திலேருந்து ஒரு விஷயத்தை தெரியுமோ நமக்கு புத்தகத்தின் மீது தான் அன்பு வரும், பாசம் வரும். மனிதர்கள் நமக்கு தேவையில்லைங்கிற உணர்வு தான் நமக்கு வரும். மனிதர்கள் நமக்கு ஒரு தொல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உணர்வு வரும். ஏன்னா புத்தகத்தை படிக்கணும், நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இப்போ எனக்கு நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, இந்த மனிதர்களுடைய தொல்லை என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வந்துடும். இந்த மனிதர்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு தனியாக விட்டாங்கன்னா நான் நிறைய புத்தகங்களை படிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போது ஒரு மனிதரிடம் போய் தெரிஞ்சுக்கும் போது நீ மனித உறவுக்கு அது சாதகமாக இருக்குது. தனிமையை அதிகமாக விரும்ப மாட்டேன், அளவுக்கு அதிகமாக விரும்புறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. மனிதரிடம் போய் புத்தகம் இல்லாத ஒரு காலத்தில் நீ மனிதரிடமிருந்து ஒன்றை தெரிஞ்சுக்கிற அப்படின்னா அப்போ மனிதர்கள் மீது தான் உனக்கு பாசம் வரும், அன்பு வரும். யாராவது பார்ப்பாங்கன்னா பேசலாமே, ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே புத்தகம்னா நீ புத்தகத்தை படிக்கும்போது மனிதர்களை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு வரும். யாரா இவர் இப்போ புத்தகம் படிச்சுட்ருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்ருக்கேன், இவர் இப்போ தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தனிமையை விரும்புவ. மனிதர்கள் இல்லாத ஒரு தனிமையை நீ விரும்பி
புத்தகத்தின் மீது தான் அவனுக்கு பாசம் வருமே தவிர மனிதர்கள் மீது வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி புத்தகங்கள் ஏற்படுத்துகிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு. அதனால் புத்தகங்கள் வந்து ஒரு செயற்கையான விஷயந்தான். நம்ம எப்போவுமே மனிதர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே எல்லா அறிவும் இருக்குது. நம்ம வந்து மூளை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலைகளை செய்யுது உள்ளுக்குள்ளே. அப்பேற்பட்ட மூளையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த வாய் இருக்குது. நமக்கு தேவையான அறிவை வந்து அந்த மூளை கொடுக்காதா? எப்போ எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க. மனிதர்கள் எங்கேருந்து எழுதுறாங்க? அப்போ அவங்க மூளையிலேருந்து தான் எழுதுகிறாங்க. மூளையிலேருந்து தான் அந்த விஷயம் வெளியே வருது. அப்போ நமது மூளையிலையும் அந்த விஷயம் இருக்காதா? ஒருத்தருடைய மூளையிலேருந்து ஒரு விஷயம் வருது. இப்போ நானே புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னா அது என் தலையிலேருந்து தானே வருது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு தலையிலையும் எல்லா விஷயமும் இருக்குது. அதை வந்து நேரடியாக பேசு. புத்தகத்தில் நீ பேசாத. புத்தகத்தின் மூலமாக மனிதர்களிடம் பேசாத. நேரடியாகவே மனிதர்களிடம் நீ பேசு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனிதர்கள் மீது அன்பு வரும். இன்றைக்கி புத்தகத்தின் மீது நமக்கு ஒரு அன்பு வருது இல்லை. இது என்ன ஆகும் அப்படின்னா நீ மனிதர்கள் மீது உனக்கு அன்பு வரும். ஏன்னா மனிதர்கள் மூலமாக தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி உன் உடம்புக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நீ இந்த மாதிரியான மருத்துவத்தை எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்த தகவலை சொன்னால் அவர் மீது உனக்கு ஒரு பாசம் வரும். அதே இது வந்து நீ புத்தகத்தில் போய் தெரிஞ்சுக்கிற அப்படின்னா புத்தகத்தின் மீது தான் உனக்கு பாசம் வரும். புத்தகம் என்பது மனிதர்கள் நேசிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா புத்தகம் படிச்சிங்கன்னு வச்சுங்க, உடம்பு ரொம்ப சூடாகும், வன்முறை உணர்ச்சி அதிகமாகும், மனிதர்களுக்கு எதிரான வெறுப்பு அதிகமாகும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தகம் தானே உதவியாக இருக்குது. புத்தகம் எப்போ உங்களுக்கு தயாராக இருக்குது? நடுராத்திரி லைட்டை போட்டு கூட நீங்கள் புத்தகத்தை படிக்கலாம். ஆனால் புத்தகமே இல்லை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மனிதர்கிட்ட தான் போகணும் அப்படின்னா நடுராத்திரி எங்கே போய் நான் தெரிஞ்சுக்கிறது? அவர் தூங்கிட்டு இருப்பார். அப்போ அவரை போய் எழுப்ப முடியாது. அப்போ மனிதர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பொறுமையெல்லாம் வரும், சகிப்புத்தன்மை வரும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மனிதரிடமிருந்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம பொறுத்து தான் ஆகணும். அதுக்கான நேரம் வரும்போது, வாய்ப்பு வரும்போது நம்ம பொறுத்து தான் ஆகணும். அப்போது மனித உறவுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை மனிதரிடமிருந்து தெரிஞ்சுக்கும் போது அதுக்காக சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் புத்தகம் வந்து ஒரு பொறுமை இழந்த ஒரு நிலை தான். எந்த நேரத்தில் அது உங்களுக்காக தயாராக இருக்குது. இப்போ மனிதர்கள் மீது வெறுப்பு தான் வரும் இந்த புத்தகம் படிக்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா புத்தகம் படித்தா அந்த உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டியதுன்னு. ஏன் இவ்வளோ வன்முறைகள்? ஏன் இவ்வளோ போர்? இந்த போரில் பயன்படுத்தப்படுகிற ஏவுகணைகள், அணுகுண்டுகள், அணு ஆயுதங்கள் இதெல்லாம் யார் புத்தகம் படித்தவங்க தானே தயாரிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே மனிதர்கள் மீது அவங்களுக்கு அன்பு இருந்திருந்ததுன்னா, பாசம் இருந்திருந்ததுன்னா அவங்க ஏன் அந்த ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க? ஆயுதங்களை தயாரித்து ஏன் விற்பனை செய்கிறாங்க? தனது நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தானே அவங்க அதை வந்து பயன்படுத்துகிறவங்க வேணால் அந்த நோக்கத்தோடு பயன்படுத்தலாம். ஆனால் அதை தயாரிக்கிறவங்க யார் வாங்கினாலும் விற்றுருவாங்க. அவங்க கம்பெனி இருக்குல்ல, ஆயுதங்களை தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்குல்ல, இப்போ துப்பாக்கி தோட்டாவெல்லாம் அவங்க யார் கேட்டாலும் விற்றுருவாங்க. அவங்களுக்கு விற்கணும், அவ்வளோதான். எந்த நாட்டுக்காரங்க கேட்டாலும் அவங்க விற்பனை செய்து விடுவார்கள். இந்த மாதிரியான அப்போது அந்த புத்தகம் படித்தவங்க தான் இந்த ஆயுதங்களெல்லாம் தயாரிக்கிறாங்க. நவீன ஆயுதங்கள், அணுகுண்டுகளை தயாரிக்கிறவங்க புத்தகம் படிக்காமல் இந்த அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுமா? அணு உலையை நிர்வகிக்க முடியுமா? முடியாது. அதனால் புத்தகம் வந்து அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்லாம் கிடையாது. மனிதர்கள் மீதான வெறுப்பு தான் உனக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு புத்தகத்துலேருந்தே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன், மனிதர்கள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். எப்போவும் எனக்கு புத்தகம் தயாராக இருக்கும். ஆனால் நான் மனிதர்களிடமிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க எனக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கலாம் அல்லது வேறு எங்கேயா போயிருக்கலாம். அப்போ அந்த மனிதர் வர வரைக்கும் நான் காத்திருக்கணும். அப்போ இந்த அந்த மனிதர்களுக்காக காத்திருக்கிற அந்த பண்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, காத்திருப்பதை சகித்து கொள்வது, இது எல்லாமே மனிதரிடமிருந்து ஒன்றை தெரிஞ்சுக்கும் போது தான் உனக்கு வரும். அப்போ காத்திருந்து நீ ஒன்றை தெரிஞ்சுக்கும் போது அவர் வர்றாரு வந்து பேசுகிற அப்படிங்கும்போது அவர் பேசுவதை கேட்கும்போது உனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல், ரொம்ப நன்றிங்க, காத்திருந்ததுக்கு எனக்கு நல்ல கிடச்சி, நல்ல விஷயம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போது மனிதரிடமிருந்து ஒன்றை தெரிஞ்சுக்கும் போது கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, பொறுமை, காத்திருப்பு, இந்த மாதிரி நிறைய பண்புகள். அப்புறம் பணிவாக இருந்தால் தான் ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவார். பணிவாக இருந்தால் தான், அன்பு இருந்தால் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவார். அன்பு, பாசம் இதெல்லாம் இருந்தால் தான். இப்படி தான் ஒரு விஷயத்தை அன்பு, பாசம் மூலமாக ஒரு அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனிதர்களிடமிருந்து தெரிஞ்சுக்கும் போது பணிவு இருந்தால் தான் கற்றுக்க முடியும். கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, பொறுமை, காத்திருப்பு, அப்புறம் அன்பு, பாசம், பிடிச்சிருக்கணும், இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு அறிவு என்பது உங்களுக்கு கிடைக்கணும்.
ஆனால் புத்தகத்திலேருந்து உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குதா? காத்திருப்பு கிடைக்குதா? பொறுமை இருக்குதா? சகிப்புத்தன்மை இருக்குதா? கீழ்ப்படிதல் இருக்குதா? அன்பு இருக்கா? பாசம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அந்த புத்தகம் உங்களுக்கு எப்போ வேணாலும் தயாராக இருக்கும். அது ஒரு பொருள் தான் அது. நீங்கள் அப்படி தூக்கிட்டு இப்படி போடுவீங்க, அப்படி தூக்கி கூட போடுவீங்க. ஒரு விஷயத்தை நல்லா படிச்சுட்டு சூப்பராக இருக்கும் இந்த புக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி போடுவீங்க. அப்போ அதில் வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மனிதரிடமிருந்து போய் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா? வேணால் ஒரு புத்தகத்தை அப்படி தூக்கி போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேணால் எடுத்து வேணால் வைப்பீங்க. ஆனால் மனிதர்கிட்ட போய் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒரு நல்லா கேட்குறீங்க, ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மணி நேரமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு சரி சூப்பராக இருந்துச்சுப்பா, நல்லா பேசுன, நீ வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போங்க பார்ப்போம். அவர் அடுத்த தடவை உங்கள்கிட்ட பேச மாட்டார். சரிங்க, ரொம்ப நல்லா இருந்தீங்க, ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணிவாக பேசினா தான் அடுத்த ஆள் அவங்ககிட்ட பேசுவார். ஏன்னா அந்த பணிவை எதிர்பார்த்து தான், மரியாதையை எதிர்பார்த்து தான் அவர் பேசுகிறாரு. பேசுகிறதுக்கு என்ன காரணம்? மரியாதை. அப்போ தான் மதிப்பாங்க. அவரோட வாழ்க்கைக்கு நம்ம உதவியாக இருந்தோம், நம்முடைய அறிவு அவருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தது அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம மேலே ஒரு நன்றி உணர்ச்சி அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதரிடமிருந்து ஒன்றை தெரிஞ்சுக்கும் போது மனிதர்கள் மீது அன்பு பாசம் வரும். புத்தகத்திலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளும்போது மனிதர்கள் மீது வெறுப்பு தான் வரும், புத்தகத்தின் மீது தான் பாசம் வரும். நீங்கள் நல்லா புத்தகம் படிச்சுட்ருக்கீங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வராரு அப்படின்னா இந்நேரம் போய் இவர் ஏன் வராரு? அவர் அந்த புத்தகத்தை எழுதினவரே அவர் தான் அந்த புத்தகத்தை அவரே வந்தால் கூட ஐயா நான் இந்த புத்தகத்தை ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்ருக்கேன், நீங்கள் தயவுசெய்து அப்புறமா வரீங்களா அப்படின்னு சொல்லிவிடுவார். அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் இந்த புத்தகம் கொடுக்குது. அந்த புத்தகத்தை எழுதினவரே இவர் தான். ஆனால் அவரே நேரில் வந்தால் கூட ஐயா நீங்கள் அப்புறமா வரீங்கன்னா நான் அந்த புத்தகத்தை ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் புத்தகம் எழுதிட்டா, புத்தகம் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வியாபாரத்துக்காக. இயற்கையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையான நடைமுறை என்ன அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக பேசுகிறது தான். எனக்கு தெரிஞ்சதை நான் பிறரிடம் நேரடியாக பேசுகிறது. இப்படி தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் மூலமாக தான் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தகம் இந்த பேப்பர், காகிதம், பேனாலாம் கண்டுபிடிச்ச உடனே, அச்சு இயந்திரம், பதிப்பகம்லாம் கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து புத்தகமாக வெளியிட்டாக்கா பல பேருக்கு போய் சேரும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் வந்துருச்சு. பல பேருக்கு போகும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஒரு வியாபாரத்தன்மை. இப்போ தண்ணியை வந்து சுத்திகரிப்பு பண்ணி கேனில் அடைச்சி விற்றா நிறைய பணம் கிடைக்கும்னு நினச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் வியாபாரி வந்து பார்த்தாங்க இந்த மக்களுக்கு அறிவு என்பது தேவையாக இருக்கிறது. அப்போ வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, மக்களுக்கு இந்த அறிவை எப்படி வியாபாரம் பண்ணலாம். உடனே காகிதத்தை கண்டுபிடிச்ச உடனே இந்த காகிதத்தை பயன்படுத்தி அச்சு இயந்திரம் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இதை பயன்படுத்தி நம்ம வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க, நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ புத்தகமாக எழுதுங்க. அவர் புத்தகம் எழுதுவார். யாராவது அவரை சந்திக்க வரும்போது சொல்லிடுவார், நான் புத்தகம் எழுதிட்டுருக்கேங்க, என்ன சந்திக்க வராதிங்க, நான் ரொம்ப இப்போ அப்படின்றவர். புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எதையாவது பேசணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வந்தால் நல்லா பேசிகிட்டு இருந்தார். எப்போ புத்தகம் கண்டுபிடிச்சாங்களோ உடனே இவர் மற்றவங்க யாராவது வரமாட்டாங்களோ எதிர்பார்த்தாரு பாருங்க. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டார். யாரும் வந்தாலும் தயவுசெய்து நான் தொல்லை பண்ணாதீங்க, அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். காரணம், நான் நேரடியாக உங்ககிட்ட பேசுகிறதுனால எனக்கு என்ன கிடச்சிது, நான் 4 பேர்கிட்ட பேசுவேன், 4 பேர்கிட்ட தான் என்னால் பேச முடியும். நான் அதை புத்தகமாக எழுதி வெளியிட்டாக்கா பல பேருக்கு அது போய் சேரும், எனக்கு பணமும் கிடைக்கும். பணம் தான் அதில் முக்கியம். பணமே கிடைக்காதுன்னா யாரும் புத்தகம் எழுத மாட்டாங்க. உனக்கு பணமே கிடைக்காதுப்பா, நீ எழுத்தாளர், நீ எழுதுகிற புத்தகம் எல்லாம் இலவசமாக தான் வாங்கிட்டு போவேன்னா என்னால் முடியாது. ஏன்னா பணம் என்பது ஒரு ஊக்கத்தை தரும். இலவசமாக யாராலையும் புத்தகம் எழுத முடியாது. அப்போ பணம் தான் அங்கே பிரதான நோக்கமாக இருக்குது. இல்லை நான் எனக்கு பணம் நோக்கம் இல்லை அப்படின்னா பணமே இல்லாமல் நீ எழுத முடியுமா உன்னால்? உன் வாழ்க்கைக்கு பணம் தேவையாக இருக்குல்ல, பணம் தேவையாக இருக்குது. தொடர்ந்து அதுதான் உனக்கு ஒரு மரியாதையாக இருக்குது. பணம் இருந்தால் தான் அவர் பெரிய ஆள் அப்படின்னு நான் மதிப்பாங்க. ஒருத்தர் பெரிய ஆள் என்பதற்கு அவருடைய பணமும் ஒரு அளவீடாக இருக்கிறது. அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த புத்தகமே கண்டுபிடிக்கப்பட்டது. பணத்தை வியாபார நோக்கம்தான். அதுவே வந்து புத்தகங்களே இல்லாத காலத்தில் மனிதர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது அந்த வியாபார நோக்கம் இல்லை. வியாபார நோக்கம் இல்லாமல் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ வந்து ஒருத்தர் எழுத்தாளர் புத்தகம் எழுதி புத்தகமாக வெளியிடுறாரு, அதுக்கு ஈடாக பணத்தை வாங்குறாரு. அப்போ அந்த காலத்தில் அவர் எதை வாங்கினார்? மனிதர்கள் எதை வாங்கினார்கள்? தங்களுடைய அறிவை பிறருக்கு கொடுத்தார்கள், பேசுவதன் மூலமாக, பேசுவதை கேட்பதன் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். அப்போ எதை கொடுத்தாங்க அப்படின்னா கீழ்ப்படிதல், பணிவு, மரியாதை, அதைத்தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி பணம் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குகிறீர்கள், அன்றைக்கி அறிவை வாங்குகிறீர்கள். அன்னை காலத்தில் புத்தகங்களே இல்லாத காலத்தில்
மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொண்டார்கள் அப்படி தானே? அப்போ அவர்கள் எதை கொடுத்தார்கள்? அதற்கு ஈடாக எதை கொடுத்தார்கள் அப்படின்னா கீழ்ப்படிதலை கொடுத்தார்கள், மரியாதையை கொடுத்தார்கள். ஒரு பேசுகிறவருக்கு தன்னிடமிருந்து அவர் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த மரியாதையை கொடுத்தா அப்போ இப்போ ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும். அன்பு அது பேசுகிறதுங்கிற ஒரு அன்பு. அது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, பிடிச்சவங்ககிட்ட தான் பேசுவீங்க. அப்போ பிடித்தவர்களை நேசிப்பதற்கான ஒரு வழிமுறையாக அன்றைய காலங்களில் இந்த பேசுவது என்பது இருந்தது. பிடித்தவர்களை நேசிப்பதற்கு ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருக்கு, தொடர்ந்து அவர் உங்கள்கிட்ட வராரு அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த அவருக்கு சொல்லி ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவருக்கு சொல்லி ஆகணும். அப்போ தான் அவர் உங்கள்கிட்ட தொடர்ந்து வருவார். அப்போ உங்களுடைய அன்பாக அது இருக்குது, உங்களுடைய அன்பின் அடையாளமாக தான் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவரும் உங்கள் மேலே ஒரு இருக்கிற அன்பு தான் நீங்கள் பேசுகிறத அவர் கேட்குறாரு பாருங்க, அதுதான் அவருடைய அன்பு. இப்போது அது அன்றைய காலத்தில் இது அன்பாக இருந்தது. அன்பை எதிர்பார்த்து தான் அன்றைக்கி பேசினாங்க, பாசத்தை எதிர்பார்த்து தான் அன்றைக்கி பேசினாங்க, பணிவை எதிர்பார்த்து, மரியாதையை எதிர்பார்த்து தான் பேசினாங்க, பிடிச்சவங்ககிட்ட பேசினாங்க. எப்போ இந்த காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, பேனா கண்டுபிடிக்கப்பட்டதோ, அப்போ என்ன ஆகிப்போச்சு? எதுக்கு நம்ம இந்த அன்பெல்லாம் தேவையில்ல, பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தால் நீ தயவுசெய்து எனக்கு நீ எழுத வேண்டிய நேரம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக 4 பேர்கிட்ட தான் ஒன்று மாதிரி 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக நான் புத்தகமாக வெளியிட்டேன்னா இது 40,000 பேர் கூட போகும், 4,000 பேர் கூட போகும், எனக்கு பணம் கிடைக்கும். உங்கள்கிட்ட பேசுகிறதுனால எனக்கு பணம் கிடைக்காது, தயவுசெய்து தொல்லை பண்ணாத, போயிட்டு வரியா, போய் அப்புறமா பார்க்கலாம், நேரம் இருந்தால் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் மீது ஒரு வெறுப்போடு இவங்க புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை ஒரு தொழிலாக மாறிவிட்டது. புத்தகம் எழுத ஒரு தொழிலாக மாறிடுச்சு. தொழிலில் பார்த்திங்கன்னா அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா உங்களுடைய கம்பெனியில் முதலாளியாக இருக்கார் அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் அப்பாவை சார்னு கூப்பிடுவீங்களா, இல்லை முதலாளின்னு கூப்பிடுவீங்களா, இல்லை அப்பான்னு கூப்பிடுவீங்களா? உங்கள் அப்பா உங்களை மகன் கூப்பிடுவாரா, இல்லை ஒரு தொழிலாளியாக பார்ப்பாரா? அப்போ அந்த இடத்துல உறவுமுறைக்கு இடம் கிடையாது. இப்போ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பையன் அங்கே படிக்கிறான், அவனுடைய அம்மாவும் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அந்த பையன் அவங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவானா பள்ளிக்கூடத்தில் வச்சு, இல்லை டீச்சர்னு கூப்பிடுவானா? அப்போ அங்கே டீச்சர் கூப்பிட்டா எது சரி? அம்மான்னு கூப்பிட்றது சரியா? மற்றவங்களாம் டீச்சர்னு கூப்பிடும்போது, ஆசிரியர்னு கூப்பிடும்போது, இந்த பையன் மட்டும் அந்த ஆசிரியரை அதே அம்மான்னு கூப்பிட்டா அது பொருத்தமாக இருக்குமா? தப்பு தானே? அப்போது உறவுமுறைக்கு தொழில் செய்கிற இடத்துல இடம் கிடையாது. அப்போது புத்தகம் எழுதும்போது அது ஒரு தொழிலாக அவர் தன்னை நினைத்து கொண்டு புத்தகம் எழுதுவதே ஒரு தொழிலாக நினைக்கும் போது, புத்தகம் எழுதும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு உறவுமுறைக்கே இடம் இல்லை, அன்பு பாசத்துக்கு அங்கே இடமே கிடையாது. ஒரு புத்தகம் எழுதுகிற எழுத்தாளர் உறவுமுறைக்கு இடம் இல்லை, அவர் அன்பு பாசத்தை எதிர்பார்க்காம தான் அதை எழுதுறார். ஏன்னா அது தொழிலாக அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இதற்கு முன்பு புத்தகங்கள்லாம் இல்லாத காலத்தில் அன்பு பாசத்தை எதிர்பார்த்தா மற்றவங்கள்ட்ட பேசினாங்க. தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த தனக்கு பிடித்தமானவர்களிடம் அன்பு பாசத்தை எதிர்பார்த்து தான் பேசினாங்க. தனக்கு பிடிக்காதவங்ககிட்ட பேச மாட்டாங்க. பிடிக்காதவங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? பிடிக்காதவங்களும் யார்கிட்டையும் போய் பேசுகிறத கேட்க மாட்டாங்க, தனக்கு பிடித்தமானவர்களை போய் தேடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் பிடிச்சவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பிடிச்சவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது தான் அறிவாக இருந்தது, அன்போட பாசத்தோடு கிடைக்கிறது தான் அறிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற புத்தகத்தை உங்கள் எதிரி கூட படிப்பார். நீங்கள் எழுதுகிற உங்களுடைய அறிவை உங்களுடைய விரோதி, உங்களுடைய துரோகி, அவர் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பார். கடையில் போய் காசு கொடுத்து என்ன தான் இவன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி வாங்கி படிப்பார். பாருங்கள், உங்களுடைய அறிவு யாருக்கெல்லாம் போய் பயன்படுது பாருங்கள். துரோகி கூட எடுத்து படிக்கிறார். ஆனால் அதுவே அன்றைய கால புத்தகங்கள் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் ஒரு துரோகிட்ட போய் நீங்கள் விலைக்கு பேசிகிட்டு இருப்பீங்களா? உங்களுடைய அறிவை கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. மிகப்பெரிய துரோகம் செய்த ஒருத்தர் கூட இப்போ உங்களுடைய அம்மாவை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொள்ளையடிக்க வந்தான் வீட்டில். நீங்கள் உங்கள் அம்மா தனியாக இருந்தாங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளர், உங்கள் அம்மாவை அவன் கொலை பண்ணிட்டு போயிட்டான். அவன் ஒரு கொள்ளைக்காரன், சரியான கொலைக்காரன். அவனை இப்போ தலைமறைவாக இருக்கான். நீங்கள் ஒரு எழுத்தாளர், உங்கள் புத்தகத்தை அவன் என்ன பண்ணுறான்? உங்கள் அம்மாவை கொலை பண்ணவனே என்ன பண்ணுறான்? உங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கிறான். அப்போது உங்களுடைய அறிவு உங்கள் அம்மாவையே கொலை செய்த ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு பயன்படுது புத்தக அறிவு என்பது. அதுவே நீங்கள் அந்த காலமாக இருந்தால், புத்தகங்கள் இல்லாத காலகட்டத்தில் அதுபோன்று உங்கள் அம்மாவே கொலை பண்ண ஒரு கொலைகாரன்கிட்ட போய் நீங்கள் பேசுவீங்களா? உங்களுடைய அறிவை நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்களே தவிர
உங்களுக்கு தீமை செய்தவர்கள்ட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா, தீமை செய்யலைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்கலனாலே நீங்கள் பேச மாட்டீங்க. அப்போ இதுதான் உண்மையான அறிவுங்கிறது. ஒரு அறிவுங்கிறது யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட நமது அறிவுங்கிறது ஒரு உதவி. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அறிவு ஒருத்தருக்கு போகுதுன்னா அது ஒரு உதவி. அந்த உதவி யாருக்கு போகணும்? நமக்கு பிடித்தமானவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், நமக்கு நம்பிக்கையானவர்கள், அவங்களுக்கு தான் அது போய் சேரணும். அப்போ அது எல்லாத்தையும் எது கட்டுப்படுத்துது, உறுதிப்படுத்துகிறது? நீங்கள் நேரடியாக பேசுவதன் மூலமாக தான் ஒரு அறிவை பெறுகிற அந்த இயற்கையான வழிமுறை மூலமாக தான் அது உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் புத்தகம் எழுதுறது மூலமாக உங்களுடைய எதிரியும் அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பார். உங்களுடைய அறிவு, நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அந்த உழைப்பை யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க? நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறீங்க, ஆனால் அந்த உழைப்பை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? உங்களுடைய எதிரி, உங்களுடைய துரோகி, அவரெல்லாம் வாங்கி படிக்கிறார். அவருக்காகவா கஷ்டப்பட்டு எழுதுனீங்க? நீங்கள் புத்தகம் எழுதுனீங்களா, அவருக்காகவா கஷ்டப்பட்டு எழுதுனீங்க? இல்லை. அப்போ அவர் நேரில் வந்தால் நீங்கள் பேசுவீங்களா? ஆனால் உங்கள் புத்தகத்தை அவர் வாங்கி படிக்கிறார். நீங்கள் நேரில் வந்தால் உங்களுடைய துரோகிக்கு, உங்களே ஒருத்தர் கொலை பண்ண வர்றாரு, அவர் கூட உங்கள் புத்தகத்தை வாங்கி படிப்பார். அவர் நேரில் வந்தால் அவர்கிட்ட பேச மாட்டீங்க, ஆனால் அவர் உங்கள் புத்தகத்தை வாங்கி அவர் படிப்பார். உங்களுடைய உழைப்பு அது. அந்த உழைப்பை அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. இது ஒரு அநாகரிகமான ஒரு நடைமுறை. சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த புத்தகங்கள் அதுதான் அது நமக்கு இந்த மாதிரியான மனப்பான்மை, ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு பாசமற்ற, அன்பற்ற ஒரு மனநிலையிலேருந்து தான் இந்த மாதிரியான ஒரு செயற்கையான நடைமுறையெல்லாம் வருது. அதனால் புத்தகம் போற்றி புகழ வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. மனிதர்கள் மீது வெறுப்பை தான் இது ஏற்படுத்தும். மனிதர்களிடமிருந்து நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இயற்கையான வழிமுறை. அவர்கிட்ட போய் பணிஞ்சு கீழ்ப்படிதல், அவர் பேசுகிறத கேட்குறது, நம்மக்கிட்ட நாம் பேசுகிறத அவர் கேட்குறது. இப்போ பெரியவங்ககிட்ட போனால் அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்போம். அதுவே நம்மளை ஒரு 2 நண்பர்கள் ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்வது. அப்போ அதில் பணிவு இருக்கும். பணிவு இருந்தால் தான் அவங்க நட்பாக இருப்பாங்க. அன்பு பாசத்தின் அடையாளமாக இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த மாதிரியான இந்த அறிவு பரிமாற்றம் ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு, ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு, ஒரு உறவை அடிப்படையாக கொண்டு அது ஏற்படுகிறது. இயற்கையான வழிமுறை இருக்குல்ல, பேசுவதன் மூலமாக ஒரு அறிவை தெரிந்து கொள்வது, பேசுவதை கேட்பதன் மூலமாக அறிவை தெரிஞ்சு. அப்போ என்னென்னா, பேசும்போது நமக்குள்ளே இவ்வளோ அறிவு இருக்குங்கிறது பேசினா தான் தெரியும். இந்த மாதிரி என்ன சொல்ல வர அப்படின்னா, புத்தகங்கள் மீது நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னா புத்தகம் தேவை. எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் பஸ்ஸில் ஏற மாட்டேன், 2 வீலரில் போக மாட்டேன், நடந்தே எங்கேயும் போவேன் அப்படின்னா நம்ம எப்படி இங்கே நமக்கு நிறைய நேரம் வீணாக போகும். அப்போ அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு 2 வீலர் மாதிரி தான் ஒரு புத்தகம் என்பது. ஆனால் 2 வீலர் எவ்வளோ ஆபத்தானது, இந்த 2 வீலரோ வாகனங்களோ எவ்வளோ ஆபத்தானது. விமானம் சர்ன்னு போகலாம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம். ஒரு புத்தகத்தை படித்தா நீங்கள் ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ வாகனங்களில் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், விண்வெளிக்கே கூட போகலாம் வாகனங்கள். ஆனால் அதனால் எவ்வளோ ஆபத்து இருக்குது. 10 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. அதனால் ஏற்படுற பக்க விளைவு. அது நம்ம நடந்து போனால் நிறைய நேரம் வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வாகனத்தில் போகிறோம். வாகனத்தினால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம்ல, உண்மையிலே அது நன்மை தானே. அந்த நன்மைக்காக நம்ம நிறைய உயிர்களை விலை கொடுக்குறோம். வாகனங்களில் போகிறதுனால நம்ம 10 லட்சம் உயிர்களை விலை கொடுக்குறோம். விலையாக கொடுத்து தான், பலி கொடுத்து தான் முதல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுடுறோம். என்னென்னா, இந்த வாகன வசதியெல்லாம் மனிதர்களாகி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், 2 வீலர் பேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க, இதனால் இந்த வருஷத்தில் 10 லட்சம் பேர் சாக போகிறாங்க, ஒத்துக்கிறீங்களா, சம்மதங்கய்யா அப்படின்னு எல்லோரும் கையெழுத்து போட்டுட்டு தான் நம்ம இந்த வாகனங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இந்த புத்தகங்கள் படிப்பதால் மனிதர்கள் மீது உங்களுக்கு அன்பு வராது, பாசம் வராது, மனிதர்களை வெறுப்பீர்கள், சம்மதமா, மனிதர்களை விரும்ப மாட்டீங்க, சம்மதமா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு தான் நீங்கள் புத்தகமே படிக்கிறீங்க. எப்படி 10 லட்சம் பேர் சாகுறாங்களோ இந்த மோட்டார் வாகனங்களை இது எல்லாமே புத்தகம் தான். புத்தகத்தை படித்தாலே உங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகும், செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல்லாம் ஏற்படும், நீங்கள் தனிமைப்படுவீர்கள், மனிதரிடமிருந்து நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள் புத்தகம் படித்தனால். அதே நேரத்தில் இந்த புத்தகம் படிச்சுட்டு தான் இவங்க வாகனங்களை தயாரிக்கிறாங்க, அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க, அணு உலைகளை தயாரிக்கிறாங்க. ஒரு புத்தகம் படித்தாலே உங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த ஹீட் ஆகும், தனிமைப்படுத்தப்படுவீர்கள், செரிமான குறைபாடு ஏற்படும்.
அந்த புத்தகம் படிச்சுட்டு அது இன்னும் பல விளைவுகளை ஏற்படுத்துது பாருங்கள். இந்த 10 லட்சம் பேர் சாகுறாங்களே, எதனால்? புத்தகம் தான் காரணம். புத்தகத்தை படிக்கிறதுனால தான் இவங்க அந்த வாகனங்களை தயாரிக்கிறாங்க. வாகன தொழிற்சாலையெல்லாம் வச்சு வாகனங்களை தயாரித்து ரோடெல்லாம் போடுறாங்க. அப்போ ரோட்டில் வந்து வண்டி போகுது. அதனால் ஏற்படுற விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது, படுகாயம் அடைகிறார்கள். ஆனால் பல பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னால் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதில்ல வாகனங்களால் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, அந்த 10 லட்சம் பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போனால், உங்கள் குடும்பமே இறந்து போச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ அப்போ யாரோ வாழ்கிறதுக்காக நான் வந்து யாருக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நான் வந்து வாகனத்தில் அடிபட்டு சாகணும், செத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. இந்த உலகத்தில் யார் இருந்தால் என்ன, நீ செத்தா முடிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கணும். யாரும் இறக்க வேண்டாம், யாருக்காகவும் இறக்க வேண்டாம். வாழ்வதற்காக தான் பிறந்தோம், வாழ்ந்துட்டு தான் இறக்கணும், வாழ்ந்து முடித்து தான் இறக்க வேண்டும். இறப்பு என்பது இயற்கையாக வர வேண்டும். அதற்காக தான் நம்ம வந்து ஏன் காடுகளில் இருந்து நம்ம வாழலை, காடுகளில் பிற உயிரினங்களோடு வாழலை. உணவுச்சங்கிலி வாழ்வதற்கு முன்பே இந்த சிங்கங்கள் நம்மை வேட்டையாடி விடுகிறது. வாழ்வதற்கான உரிமையோடு பிறந்தோம், நமது உரிமையை தட்டி பறிக்கின்ற அந்த சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி இதோட தொல்லை தாங்க முடியல, நம்மளை சாகடிக்குது. வாழ்வதற்கு முன்பே நம்மை சாகடித்து விடுகிறது. அதனால தான் நம்மளை யாரும் சாகடிக்கக்கூடாது, முழுசாக வாழ்ந்துட்டு தான் நம்ம போகணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த உணவு சங்கிலிருந்து விடுபடுறதுக்காக மனம்ங்கிற நோய் நம்ம அதனால தான் ஏற்பட்டுச்சு. மனம்ங்கிற நோய் ஏற்பட்டதுனால தான் மனிதர்களாக மாறணும். மாறி அப்போ மனிதர்களே இன்றைக்கி மனிதர்களுடைய உயிர்களை விலையாக கேட்குறாங்க. மனிதர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதர்கள் இப்போ வாகனம் ஓட்ட போகிறோம், நம்ம இந்த வருஷம் வாகனம் ஓட்ட போகிறோம், வாகனங்களை ஓட்ட போகிறோம், நீ கார் ஓட்ட போகிற, நீ பஸ் ஓட்ட போகிற, ஏரோப்ளைனில் போக போகிறீங்க, இதுக்கு 10 லட்சம் பேர் சாக போகிறாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. இன்னும் 10 லட்சம் பேர் படுகாயம் அடைய போகிறாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. அப்புறம் வந்து இது இப்படியா அப்போ இந்த வாகனங்களை தயாரிக்கிறவங்க யார்? புத்தகம் படித்தவங்க தான். அப்போது புத்தகம் படித்தாலே பிரச்சனை, புத்தகத்தினால எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி உணவுலாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்காமல் உங்களுக்கு வந்து எப்படி எல்லாமே புத்தகங்கள் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட உணவு உற்பத்தி, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதுக்கெல்லாம் புத்தகங்களும் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது. புத்தகம் படிக்காமலும் இதை உற்பத்தி பண்ண முடியுமே அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி வந்து தாராளமாக கிடைக்குதில்ல. இப்போ வந்து நிலத்தை உழுவுறாங்க டிராக்டரு, அதுவும் ஒரு நிலத்தை இன்றைக்கி நவீனமாகி போச்சு. அப்போ அதனால் ஏகப்பட்ட நோய்கள் வருது. நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க. இப்போ மருத்துவர்கள் அவங்களையும் நம்ப முடியல, அவங்களும் தவறான மருந்துகளை உற்பத்தி பண்ணி மக்களை வந்து நோயாளியாகவே வச்சுருக்கணும், அவங்கள ஒரு நுகர்வோர்களாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்களும் புத்தகத்தை தான் படிச்சுட்டு வராங்க, அதனாலே பல கோடி பேர் சாகுறாங்க. அப்போது இந்த புத்தகத்தால் எவ்வளோ பெரிய விளைவுகள் நடந்துகிட்ருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இயந்திர அறிவியலும் நாம் ஏமாற்றப்படுகிறோம், இந்த புத்தகங்களால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு புத்தகங்கள் மீது ஒரு வெறுப்பு வரப்போகுது. புத்தகங்களை படித்தனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த மாதிரி செயல்படுது. புத்தகங்களே படிக்கலைன்னா இது ஃபெயிலியர் ஆகிடும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்காலத்தில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் நம்ம புத்தகத்தின் மீது அவர்களுக்கு வெறுப்பு வராது, வெறுப்பு தான் வரும், விருப்பம் வராது. புத்தகத்தை நேசிக்க மாட்டார்கள், படிக்க மாட்டாங்க. எப்படி வந்து அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் போரிட்டார்கள், நம்மக்கிட்ட கத்தி கம்பை கொடுத்தா நாம் சண்டை போட போவோமா, முடியாதுன்னு சொல்லுவோம்ல. அதுபோல தான் நாம் புத்தகத்தை படித்தோம், நம்முடைய மேலான நமக்கு பெரியவங்களும் புத்தகத்தை படித்தாங்க. இதே புத்தகத்தை தூக்கி பிள்ளைகள்கிட்ட கொடுக்கும்போது வேண்டான்ட்டுருவாங்க. எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து வேலர் வெட்டருவா ஈட்டி எல்லாம் போருக்கு போனாங்க, வெட்டருவா ஈட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போருக்கு போனாங்க. சரி, அதே ஈட்டியை நம்ம கையில் கொடுத்தா நாம் ஏன் வாங்கலை, ஐயோ வேண்டான்னு சொன்னோம்ல. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தை நாம் படித்தோம், நமக்கு மேலே உள்ளவங்க பெரியவங்கலாம் படித்தாங்க. இந்த புத்தகத்தை தூக்கி சின்ன பசங்க இனிமேல் பிறக்கிறாங்க பாருங்கள், 2024 அப்புறம்லாம் பிறக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கொடுத்தா வேண்டாம், ஆளை விட்றா சாமி, இதுவரை போர் தான், இதுதான் போர். இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கே, போர் இன்னும் முடியலை. முன்னாடி நேரடியாக சண்டை போட்டாங்க, இன்றைக்கி மறைமுகமாக சண்டை போடுறாங்க. மறைமுகமாக மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்குது, அந்த வெறுப்பில் மறைமுகமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. வாகனங்களை தயாரித்து ரோட்டில் விட்டு, இந்த வாகனம் உனக்கு பிடிக்குதுல, வாகனம் ஓட்டிகிட்டு போ, இப்போ எங்கேயா ரோட்டில் அடிபட்டு சாவு, அது கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி அங்கே ஆக்சிடெண்ட்டில் 5 பேர் செத்தாங்க, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் 10 பேர் செத்தாங்க, மொத்தமாக அந்த வருஷத்தில் 10 லட்சம் பேர் செத்தாங்க. அதில் கேட்குறதுல ஒரு ஆனந்தம். இதுக்காக தான் வந்து அப்புறம் வந்து நிறைய உணவுகள் அது இது திறமையை கட்டுறக்க, அந்த உணவு இந்த உணவு அப்படி வெள்ளைச்சீனி அப்படி இப்படின்னு எல்லாம் கலந்து, இது எல்லாமே புத்தகம் படித்தா தானே பண்ண முடியும். வெள்ளைச்சீனி எல்லாம் அது ஒரு தொழிற்சாலையில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது.
அதெல்லாம் வந்து அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு அது ஒரு சக்கரை நோய், அதை கேட்குறதுல ஒரு ஆனந்தம். இப்படி உள்ளூர மனிதர்களுக்கு இது போன்ற ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக தான் இந்த புத்தகத்தை இவ்வளோ தீவிரமாக மனிதர்களை வந்து இது பண்ணணும், அழிக்கணும், மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்று மனிதர்களே முயற்சி செய்கிறார்கள். மனிதர்கள் மீது அப்படி என்ன வெறுப்பு மனிதர்களுக்கு? ஏன் அந்த வெறுப்பு வந்தது? நீ ஆடம்பரமாக வாழ்ந்தால் நீ இந்த மாதிரி அடிமைப்படுத்தி தான் ஆகணும். ஆடம்பரமாக வாழ்ந்தால் பிறர் அழிவதை தவிர்க்க முடியாது. உன்னது ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம், ரோடில் காரில் போகிறோம், இந்த மாதிரி ஆடம்பரம் சொகுசாக வாழணுன்னா மற்றவங்களை மனிதர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கணும், ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கணும், மேலதிகாரி இருப்பார். ஒரு மனிதரே இன்னொரு அதாவது நமது மேலதிகாரி நம்மளோட வயசில் சின்னவராக இருப்பார், அவர் சொன்னதை நம்ம கையை கட்டி கேட்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அவமானம், பணத்துக்காக தானே இதெல்லாம். அப்போ மனிதர்கள் மீது ஒரு வெறுப்போடு நம்ம இதெல்லாம் அப்போ அந்த மனிதர்கள் மீது நமக்கு பாசம் வராது. மனிதர்கள் மீது ஒரு வெறுப்போடு தான் நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம். நம்மளை வேலை வாங்குறவன் நம்மளோட சின்ன வயசாக இருக்கு, நம்மளோட பெரிய வயசாக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் அதிகாரம் தானே பண்ணுறாரு, அன்பை ஒன்றும் காட்டல. அதிகாரம் காட்டி தானே நீ அதை செய் இதை செய், இல்லை ஒழுங்காக செய்யலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலையை விட்டு தூக்கினா என்னாகும்? உன் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்மளை அச்சுறுத்தி தான் நம்ம வேலை வாங்குறாங்க. அப்போ மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி வருது. இந்த மனிதர்கள் வந்து இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால தான் வந்து மனிதர்கள் செத்தாலும் பரவாயில்ல, மனிதர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத. அப்போ என்னன்னா சுயநலம் வந்துடும். நம்ம ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மனிதர்களை பற்றின கவலையே இல்லாமல் ஆடம்பரமாக வாழணுன்னா மனிதர்களை அடிமைப்படுத்தி தான் ஆகணும். அடிமைப்படுத்தும் போது மனிதர்கள் மீது கோபம் வருது. அடிமைத்தனம்ங்கிறது என்னது? இந்த தொழிலில் இருக்குது பாருங்கள், மேலதிகாரி கீழதிகாரி, இதான் அடிமைத்தனம், மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தினால்தான் மனிதர்கள் மீது வெறுப்பு வருது, ஒரு பழி உணர்ச்சி வருது. ஒரு தொழிலில் வந்து நமக்கு மேலே உள்ளவங்க வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு பயந்துக்கிட்டு வேலை வாங்குறாங்க, அவங்க திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இந்த அவமானங்கள் தான் நமக்கு வந்து அதனால தான் வேலை முடிஞ்சால் எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணும். அப்போ இந்த அவமானங்கள் எதற்காக சகிச்சுக்கிறோம்? ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தான் சகிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அப்படி சகிச்சுக்கிட்டு நம்ம ஆடம்பரமாக வாழும்போது மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சியும் நம்மக்கிட்ட வந்துடுது. இந்த மாதிரி நம்மளை வந்து வேலை வாங்குறாங்களே, நம்மளை வேலை வாங்குறாங்க, அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்தி வேலை வாங்குறாங்க அப்படிங்கும்போது மனிதர்கள் மீது நமக்கு ஒரு பழி உணர்ச்சி வந்துடுது. இந்த மனிதர்கள் இருந்தான்னா செத்தான்னு, இவங்க அழியட்டும் அப்படிங்கிற அந்த பழி உணர்ச்சி அதுதான் காரணமாக இருக்குது. இதோடு நிறுத்தி